கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாங்கான காரியங்களை விட்டு விலகும் போது நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது என்று. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்பின் கனி இருக்கும் என்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு பொல்லாங்கான காரியங்களை செய்வது, தீமையான காரியங்களை செய்வது, மற்றவர்களை துன்பப்படுத்துவது, வேதனைப்படுத்துவது, இப்படிப்பட்ட பல காரியங்களை செய்கிறார்கள். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பொல்லாங்கான காரியங்கள் இருக்கிறதோ அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வராது. பிரியமானவர்களே, எப்பொழுது பொல்லாங்கான காரியங்களிலிருந்து மனம் திரும்புகிறார்களோ அப்பொழுது மாத்திரமே கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் பொல்லாங்கான காரியங்களிலிருந்து விலகும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயங்களிலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும் அதிகம் புறப்பட்டு வரும் என்று வசனம் சொல்கிறது. பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருதயத்துக்குள் பொல்லாத சிந்தனைகள் இருக்குமென்றால், வீண் சிந்தனைகள் இருக்குமென்றால், விபச்சார எண்ணங்கள் இருக்குமென்றால், பொருளாசைகள் இருக்குமென்றால், காம விகாரமான காரியங்கள் இருக்குமென்றால், பெருமையான காரியங்கள் இருக்குமென்றால், அது அந்த உள்ளத்திலுள்ள மனுஷனை அது தீட்டுப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாங்கான காரியங்களுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்காது. பிரியமானவர்களே, அது தீட்டுப்படுத்தி கொண்டு இருக்கும். தீட்டான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வரை கர்த்தரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. கெட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது தேவனால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. பொல்லாங்கான காரியங்களிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய இருதயத்திலே வீண் சிந்தைகள் இருக்குமென்றால், பெருமையான எண்ணங்கள் இருக்குமென்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய குறைகளை குற்றங்களை உணர்ந்து தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது அவர் நம்மை மறுபடியும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனம் வரைக்கும், நாவை அடக்க ஒரு மனசனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நாவினாலே மற்றவர்களை சபிப்பார்கள், நாவினாலே மற்றவர்களை கடினமாய் பேசுவார்கள், காயப்படுத்தி பேசுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் செய்யக்கூடாது. நாவு அடங்காத பொல்லாங்குள்ளது என்று வேதம் சொல்கிறது. விஷம் நிறைந்தது என்று வேதம் சொல்கிறது. நாம் அதனாலே தேவனை துதிக்க வேண்டும். நாவினாலே ஒருபோதும் மற்றவர்களை சபிக்க கூடாது. பிரியமானவர்களே, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கல் ஆகாது என்று வேதம் சொல்கிறது. நான் பிதாவாகிய தேவனை துதிக்க அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஒருபோதும் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர்களே, மற்றவர்களை நாம் சபிக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்களை விட்டு விலக வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே மற்றவர்களை சபிக்கிறார்கள். ஒருபோதும் அப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்களை செய்யாதபடிக்கு மனம் திரும்பி கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் வேண்டுமென்றால், ஆசீர்வாதங்கள் வேண்டுமென்றால், அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். பொல்லாங்கான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது.
தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. இந்த உலக காரியங்களுக்கு, பொல்லாப்பான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது சத்ரு நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறீரே, அதற்காக நன்றி. ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களே போகும்போது வரும்போது எல்லா ஆபத்துகளை தப்பித்தீரே, நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். மனமிறங்குவீராக ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்புங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகப்படுத்துங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே பரிபூரண பலனை கொடுங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. குடும்ப தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமாய் மாற்றி கொடுங்க. முடிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் கட்டப்படட்டும். என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலே தங்கி இருக்கட்டும். ரீபா கபரா ஷாலதனமா கரதரபலா ரபா கபரா சந்த ரதன கதரபலா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா காரியத்திலும் என் தேவன் நன்மையை கட்டளையிடுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ, துன்பங்களோ, சத்ருவின் போராட்டங்களோ வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சத்ரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொல்லாங்கான காரியங்களை விட்டு விலகி உடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. அதற்கேற்ற பரிசுத்த வழியிலே எங்களை நடத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.